ஜவஹர் இன்னைக்கு ஃபுல்லாக டைம் இருக்கு. ஃபுல்லாக எங்கெங்கே போகலாம் நீட்டு ஃபுல்லாக டைம் இருக்கா? 3 மணி நேரம் டைம். 3 மணி நேரம் தெரியும். ஏன் என்னாச்சு? கோயிலுக்கா? சாட்டர்டேயா? சரி போலமலைக்கு போயிட்டு எங்கே போய் டைம் இருந்தா எங்கே போகலான்னு சொல்லி. ஏன் ஒரு 100 கிலோமீட்டர் வேலை செய்யறதுக்குதான் குத்துறது தெரியும். இவனுங்க இப்படி தாங்க விட்டால் பேசிகிட்டே இருப்பானுங்க. சரி நம்ம வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. போலுமலைக்கு நம்ம மொத்தம் 3 விதமாக போனோம். என்னென்னு கேட்குறீங்களா? சொல்கிறேனுங்க. ஆப்ஷன் நம்பர் 1 பைக்கில் போக முடியும். ஆப்ஷன் நம்பர் 2 பைக்கில் தான் போக முடியும். ஆப்ஷன் நம்பர் 3 பைக்கில் மட்டும்தான் போக முடியும். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு போலுமலையில் அடிவாரத்திலிருந்து ஒரு பாதி மலை வரைக்கும் ரோடு சுத்தமாக கிடையாதுங்க. நீங்கள் காரில் போகணுன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக காரில் போக முடியாது. ஏன்னா ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்கும். பைக் தான் ஒன்லி ஒன் ஆப்ஷன். அதுவும் ஒரு பைக்கில் 2 பேருக்கு மேலே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, இப்போ நம்ம எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம போலுமலைக்கு ரீச் ஆகிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பெங்களூர்லேருந்து சொல்லிடுறேன். ஸோ நான் இங்கே காமிக்கிறது வந்து ஒசூர் தான் காமிச்சிருக்கேன். பட் பெங்களூருக்கும் சேம் ரூட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் பெங்களூர்லேருந்து வரதா இருந்தால் மொத்தம் 3 வே இருக்குது. மொதல் வே வந்து பார்த்திங்கன்னா ராயக்கோட்டை வழியாக வருது. இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸும் கூட. இன்னொன்று வந்து கிளமங்கலம் வழியாக வருது. 3வது கிருஷ்ணகிரியோட ஹைவே எடுத்து குருபரப்பள்ளி வழியாக உள்ளே வருது. ஸோ நான் இதில் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் எதுனா உங்களுக்கு ராயக்கோட்டை ரூட்டு தான். அந்த ரூட்டு உங்களுக்கு ரோடும் நல்லாவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சீனரிஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹைவேல வரதாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீனரிஸ் எதுவும் கிடைக்காது. ஸோ அட்வென்ச்சர் சீக்கர் நேச்சுரல் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடு வந்ததுக்கு செட் ஆகாது. நீங்கள் ராயக்கோட்டை வழியாக வர்றது தான் பெஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ரூட்டை சொல்லுவோம். நீங்கள் வேலூர்லேருந்து வரவங்க, இல்லை தருமபுரியிலேருந்து வரவங்க, இல்லை சென்னையிலேருந்து வரவங்க, ஸோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி ரீச் ஆகிடுங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து காவேரிப்பட்டினம் வந்துடுங்க. காவேரிப்பட்டினத்துலேருந்து உங்களுக்கு போலுமலை வந்து ரொம்ப பக்கம். நான் உண்மையை சொல்கிறேன், நாங்கள் அந்த வழியில் தான் போனோம். காவேரிப்பட்டினம் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் மலையும் வயலும் தென்னை மரம் தோப்பு. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதை விட்டால் மற்ற 2 வழி இருக்குது. அது வந்து உங்களுக்கு அந்த டேமை சுற்றியே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூட்டை எடுக்கலாம். பட் அந்த 2 ரூட்டுமே ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். உங்கள் பைக்கோ இல்லை காரில் அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் காவேரிப்பட்டினம் வந்துட்டு காவேரிப்பட்டினம்லேருந்து போலுமலைக்கு வாங்க. ஓகேங்களா? 2 2s are 4 4 2s are 8. ஓகேடா. குட். We're gonna blow the speakers, baby. Once again with Jay Anthony. பொண்ணுங்களா
எல்லாம் அர்ஜென்ட்டாக போயிட்டு வந்து அர்ஜென்ட்ல இல்லை, உங்க காணோன்னு எங்க போனீங்க? எங்கேதான் வச்சிருக்கு. நாங்கள் ஹட்சன் கடைக்கு போயிருந்தோம். ஏன் ஏதாவது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா பண்ணணும். நிற்கணுமா இன்னும் கொஞ்ச நேரம்? நிற்கணுமா? இல்லடா பாருங்க சீனரி சூப்பரா. அவங்கள்ட்ட கண்ணாடி வாங்க. விக்ரம் கண்ணாடி தரா. கண்ணாடி கொடு. கண்ணாடி 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 எங்க? மாப்பிள்ளை கண்ணாடி கேட்டால்தான் கல்யாணம் பண்ண வரோம், தலையே கட்டு வரோம். இந்த மாதிரி பேசலாம். நேரமா ரைட்டாண்டா. ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. போக போக நல்லா இருக்குண்டா. ஸோ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்சம் ஏறுற போது மட்டும்தாங்க மழை கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்குது. அதுக்கப்புறம் போக போக ரோடு நல்லாயிருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ நாங்கள் மலை ஏறிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா போலு மலை கிடையாது. இது வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ஏற்ற மாதிரி வருது, ஒரு மேடு ஏறுது, மேடு ஏறினோடனே ஒரு ஊர் வருது. ஸோ இது போலு மலை கிடையாது. இந்த ஊர் வந்தோடனே கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கு, மறுபடியும் ரோடு படு மோசமாயிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், காரெலாம் வர்றது ரொம்ப ரிஸ்க்குன்றது. காரில் வந்துட்டு உங்களுக்கு இடம் சின்னதாக இருக்கும், எதில் 2 கார் வந்தால் உங்களால் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பைக்கர்ஸுக்காக மட்டும்தான் இந்த போலுமலைன்றது. பார்த்தீங்களா, ஒரு 2 வலை வளைஞ்ச உடனே உங்களுக்கு ஊர் வந்துடும். அதாவது நிலப்பரப்பு சமமாயிடும், மேலே ஒரு ஊரே இருக்குங்க. ஸோ இது அப்படி தான் உங்களுக்கு ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம போகக்கூடிய போலுமலை. போலுமலையா? போலுமலை 8 கிலோமீட்டர்ஸ் போட்டுருந்தாங்க. பட் நம்ம இப்போ எப்படியுமே ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கோம். ஸோ அதுதான் போலுமலைனா. இங்கேருந்து பார்க்கறதுக்கு மவுண்ட் ஃபிஜி மாதிரியே இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு மவுண்ட் ஃபிஜி. இது ஒரு தமிழ்நாடு வச்சுக்கலாம். மவுண்ட் பீச்சுனா என்னன்னு தெரியுமா? அது வாழ்க்கைன்னு ஒரு அதுதான் சொல்றேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ஏண்டா கொஞ்சமாவது மவுண்ட் ஃபிஜின்னு சொல்லலாம், மவுண்ட் கிளிமஞ்சாரோ சொல்லலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்தின அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறான் நிறுத்தின அவனை. வாழ்க்கை நல்லா இல்லையா? பட் இது வால்கனவா தான் இருந்திருக்கும். எல்லா மலையும் வால்கனம் தானே, மேபி சான்ஸ் இருக்கு. எல்லாம் இன்ஸ்டால பார்த்து இங்கே வந்து வராங்கடா. பாருங்க மக்கள், நமக்கு முன்னாடி எல்லாம் ஆஜராயிட்டாங்க. எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? கிட்டத்தட்ட காவேரிப்பட்டினத்துலேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் போலுமலை வரை ரீச் பண்ணிட்டோம். இந்த போலுமலைக்கு வந்துட்டு ஒரு முக்கால்வாசி இது ரோடே இல்லை. பட் அதுக்கும் வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்ம ஏன் தரோன்னு நமக்கும் தெரியாது. வேகமாக போகிற ஸோ இவங்க செக் போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ரோடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் காசு மட்டும் வாங்குறாங்க. சரி, என்னமோ ரோடு இருக்கான் பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம அது வரைக்கும் வியூவை பார்ப்போம். இதுதான் கிருஷ்ணகிரி. அதான் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி கிரி. மலை மறைச்சிட்டு கிருஷ்ணகிரினா. வேற லெவல் வியூ.
ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் போட்டாச்சு. A few moments later. ஜவகரை தனியாக விட்டுட்டாங்க. வண்டி இழுக்கல போல யூனிகார்ன். ஆமா ஏண்டா என்னாச்சு? யூனிகார்ன் போக முடியல, இழுக்கல. சிரிக்கிறாங்க விளாகர்ஸ்லாம். மேலே வந்தாச்சு. இன்னும் இருக்காமா? இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோட் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் அப்ரோடு, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோட் நல்லா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. ரோடு சரியான மோசம். நல்லா இருக்கு போல இருக்கு. இங்கே தான் ரொம்ப மோசமா இருக்கு. நடுவில் ஸ்பீட் பிரேக்கர். ஓ சாமி, காரில் எப்படி வந்தாலும் தெரியல. அந்த ஆளு கீழே போகும்போது செத்துருவான். பாவம் அவரு. ஸ்கிட் வேற ஆகுது. கீழே போகும்போதெல்லாம் பிக்கப் இழுக்கு இல்லையா என்ன? எதிரில் பார்த்தியா ஒருத்தர் விளாகரு அப்படியே எத்தனை பேட்ச். சரியான நிறைய பேசுறா. புல்லட் ஓடிட்டு வந்தாரு ஒருத்தர். பார்க்கல, பார்த்து சிரிச்சாரா என்னை பார்த்து. இது எடுத்துட்டு வந்தோம். லாக்ல பார்த்துக்குவோம். இதில் விஎஸ் அவர் யாருன்னு தெரியல, தெரிஞ்சா அப்படியே டேக் பண்ணி விடு. சைனா உட்காந்தானா அதே அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், நான் உட்காந்தேன்னா கண்டிப்பாக ரைட்டு. கீழே போகும்போது தான் இருக்கு. கீழே போகும்போது எனக்கு அள்ளு விட போகுது, ஸ்கிட் ஆக போகுது. எனக்கு திட்டு விடு, பயம் அப்படியே திருப்பும் போது பார்த்து திருப்பணும். தனுஷ் பார்த்து வண்டி ஓட்டி வந்துரு. ஒரே அடியாக கீழே ஓட்டின்னு வராத, பொறுமையாக வளைஞ்சுவான். ஒரே தடவை ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடுவோம். அவ்வளோதான், வண்டி பாடுக்கு போயிட போகுது. ஜவகர் தான் பாவம், கீழே இறக்கி விட்டாப்புல. வந்தாரா? இங்கே ஏதோ இப்போ ரீசெண்டாக ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துருக்கும் போல். ஃபுல்லாக பிளேட்டு வாட்டர் பாட்டில் மாதிரி. சூச்சு போகிறோம் அப்படியா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அந்த பள்ளப்போக்கண்டால இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு நானும் நினைச்சேன். இங்கே பார்த்தா ரோடு இப்படியே இருக்குறா சாமி. அது ரோடு நல்லா இருந்தாலே ஏற முடியாது வண்டி. ஆமா, இது ரோடு வளராத. போமா என்னப்பா, போமா சேனல் பேர் சொல்லி. சேஃப்டியாக வர சொல்லு. 3 பேர்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், ஸோ 2 பேர் காரில் வரணுன்ட்டு நினச்சி கூட பார்க்க வேணாம்.
நேராக போய் அங்கேருந்து பறக்க போகிறோம். ரோட் படத்தில் வர மாதிரி நம்ம தளபதி மாதிரி. மச்சான் இந்த பக்கம் பாருங்க வைக்கிறேன். அதால பாருங்க என்னடா இங்கிலீஷ் வீடு இருக்கா ஸ்டாப் பண்ணுறாங்க. மச்சான் ஸ்பீட் பிரேக்கர் கூட திட்டி வந்துட போதும். ஆஹா மேலே ஏறும்போது பக்கம் பார்த்து எவ்வளோ பெரிய இருக்கும். திருவிளையாடல் என்னாச்சு? ஐயோப்பா, கீழேருந்து ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப செங்குத்தாக இருக்கு. சப்பாத்தி கள்ளி பூ. சப்பாத்தி கள்ளி பூடா. தனுஷே, ஒருத்தங்கிட்டையும் தண்ணி இல்லை. ஆமாண்டா, தண்ணி இருக்கா? அது எங்க இருக்கு? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாத்தியா? தனுஷே, நீ தாண்டா டிரைவரு. நீ தாண்டா பிளானரு. உன்னை வச்சு தாண்டா பிளான் போடணும். தண்ணி அதிகமா இந்த பாறை தான் கரெக்டான ஸ்பாட்டு எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ அங்கே பின்னாடி இருக்கு பாரு, அதான் வெள்ளை கலர். சொல்றதே அதுதான். ஆ நான் வந்து போலுமே ஏதாவது ரீல்ஸ் பார்க்க நிறைய போகலான்னு தான் இருந்தேன். ஓகேவா? கட்டிடாத ஒருத்தர் கண்டென்ட் ஆகிக்கலாம். என்ன பண்ணுறது? அது ஒரு எப்போ போட பிளான்? போன வருஷம் பிளான் பண்ணுது. கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லா போன வருஷம் நிஜமா கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லா ஏரியாவும் இதை பார்த்து அழுவாப்பாரு. சாமி கும்பிட்றவங்க இங்கேயே காலனியை கழட்டி விட்டுருமா. ஐயோ, சாக்ஸ் வேறு போட்டிருக்கேனே. சாக்ஸ் போனால் கால் வெந்துராது. எப்பா பாருங்க எவ்வளோ பிளாஸ்டிக் சாமி. இது ஃபர்ஸ்ட் யாரா பிளான் போட்டு ஸோ எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் வந்து. டேய், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாங்க பாருங்க பாட்டிலு. இவனே தான் ஊட்டி மண்டையா. எனக்கு வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லா ஏரியாவும் சுற்றுலா சுற்றி பார்க்கலான்னு யூடியூப்ல போன வருஷமும் போட்டேன்.
ஒரு வருஷமா ஒரு ஒருத்தரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வா ஓகேவா? இந்த சொல்லிட்டான். ஜவஹர்னா நீ சொன்ன அந்த கோயில் இந்த கோயில் சொல்லு. அதான் அந்த நம்ம அங்க வேலூர் ரோட்ல போயிட்டு இருந்தோம். என்ன கோயில்? கண்டிப்பா கால பைரவர். அது இப்பதான் ஃபேமஸ் ஆயிருக்கு. ஃபேமஸ் அது. அப்படியே ஃபேமஸ் தான். ரீல்ஸ் இப்போதானே போட்டுருக்காங்க. இப்பதான் நீ ரீல்ஸ் இப்பதான் பாத்துருப்பேன்னு சொல்லு. ஏய் நான் ரீல்ஸ் இப்போதான் வந்திருக்கு. அதான் நான் சொல்ல வந்தேன். அது ஃபேமஸ் ஆயிருக்குன்னா அந்த மீன் கீழே பார்த்து வாங்க. கண்ணாடி தானே இருக்கு. எது கவர்மெண்ட் ஆயிடுச்சு? டெவலப்மெண்ட். அறநிலைத்துறை போயிருக்கேன். அதெல்லாம் போகாது போக கூடாது. போனா சூப்பரா இருக்கும். எப்படி ஆகும்? 3 வேளை சாப்பாடு போடுறோம், இப்போ ஒரு வேளை போட்டுருவோம், அவ்வளோதான். சாப்பாடு போடுவாங்க. கீழே பார்த்து வாங்க. கல்லு எல்லா நிலையிலும் அவங்களே பிடிச்சிட்டாங்க. நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் நடக்கூட்டாரு. என்னால் 6 கிலோமீட்டர் நடக்கவே முடியல. நாங்க 2 பேரும் போவோம். இங்கே பாடுறா கரெக்டாக இந்த இடத்துல போகிறோம். இங்கேயும் சரி இங்கேயும் சரி. வந்துடும் சூடுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போறதா இருந்தா வரும். காலையில வந்துட்டீங்க. ஈவினிங் தான் போனோம். மஞ்சள் திருவிழா என் கிளாஸில். சரி ஓகே. பார்த்துருப்பேன். கோயில் போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். எப்பா ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிக்க போதே. என்னமாடா சந்தியா இருக்கா? அவளுக்கு குழந்தையே வந்திருக்கும்டா. இதுதான் போலுமலை திம்மராய பெருமாள் சாமி. அதானப்பா, அதேதான். இழுக்குது கீழே. அங்கே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்துச்சு. ஜவஹரே, வீடு கட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆகுமா? கட்டிடு. நிஜமா தான் சொல்கிறேன். பங்களா கேட்டல. அதுக்குன்னு மற்றவங்க வீட்டை இடித்து கட்டக்கூடாது. நீயா சொந்தமாக ஒரு கல் பொறுக்கு. சூப்பர். டே பரமா படிடா. மண்டபம் இருக்கு. இங்கே பாருங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கும் தெரியாது. ஐயரோட கான்டாக்ட் நம்பர் இன்னும் எடுத்துக்கோங்க அதில். ஸோ கோயில் போட்டிட்டாங்க. அங்கேயே போகலாம். ஓ, இங்கே கூட சும்மா எல்லாமே நேம் பதிச்சு வச்சிருக்காங்க. தெரியுதா? சும்மாவே இருக்க மாட்டேங்கப்பா. ம்
எவ்வளோ தண்ணி பாட்டில்? 30 ரூபா. பரவாயில்ல. வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு பேக்கில் வச்சுருங்க, கீழே போய் போட்டுடலாம். இங்கே போட வேணாம். பாருங்க வடகம் போகிறதுக்குள்ளே போயிடும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? இங்கேருந்தே சொல்லிட்டாருப்பா டாக்டர். இல்லை ஓடி போச்சு. தனுஷ் என்ன பண்ண? ஏய் நான் தான் சொன்னேன், யார் சொன்னாலும் அவனு சொல்ல விட. ஆமாம் அவங்களுக்கு தான் தெரியும். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கோயிலுக்கு பின்னாடி வந்தால் குளம் ஏதாவது இருக்குங்களாம், போய் பார்ப்போமா? கீழே ஃபுல்லாக கண்ணாடி பார்த்து. ஸோ இது கோயிலேருந்து கீழே வந்தால் குளம். எல்லா இடமும் பிளாஸ்டிக் தாங்க, என்னன்னே தெரில. ஃபுல்லாக பிளாஸ்டிக். தண்ணி ஆழம் இல்லை போல. ஏன்னா இங்கே நின்றுட்டுருக்காங்க, இன்னமும் அந்த வடக்கான பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கேருந்து பார்ப்போமா என்ன பேசுகிறாங்கன்னு? சும்மா டப்பிங் பண்ணுவோமா? என்னடா நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? சொல்லாம வேற யாரும் சொல்லுவா? யாரா அவன்? பட்டத்தோரோட மறு பொண்ணு. அது பேக் மாட்டிருக்கானே. ஏய் சங்கத்தை உடனே கலக்கிடா. இந்த பக்கம் இது ஏதோ பழைய மண்டபம் போல் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ கோயிலுங்க நல்லா ஒரு மரத்தடியில், இது என்ன மரம்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள் அங்கே போய் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே அவ்வளோதான், கிளம்பியாச்சு. எத்தனை வாட்டி தான் கிளம்பியாச்சுன்னு சொல்கிறது. கிளம்புற இடத்துலலாம் ஒரு வியூ பாயிண்ட் போட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் போட்டுறோம். பட் அஜ்மாலுமே கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கீழே எதுவும் ஒரு வியூ பாயிண்ட் இல்லாமல் இருந்துடும். ஓகே ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போலுமலையில் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன கேரி பண்ணிட்டு வரலான்றதை லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ போலுமலைக்கு வரதுக்கு வந்து நீங்கள் பைக்கில் மட்டும் வாங்க, காரில் வர வேண்டாம். பைக்கில் வந்தீங்கனாலும் ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்க பைக்காக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா நார்மலாக இருக்க பைக்கே ரொம்ப முக்கும் மேலே, ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் தண்ணி பாட்டில் நீங்களே மேலே கேரி பண்ணிட்டு வர்றது நல்லது. மேலே வந்து உங்களுக்கு தண்ணி பாட்டில் கிடைக்கும், பட் அவங்க வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரூ பாட்டில்ன்றனால நீங்கள் நிறைய பேர் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப பொல்யூட் ஆகிடுது மேலே மழை ஃபுல்லாக. ஏதோ கீழே நம்ம நிலப்பரப்பில் இருக்க கோயில்னால் கூட பரவாயில்ல, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இது மலை மேலே இருக்கிறனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இங்கே கோயிலோட டைமிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெகுலராக ப்ராப்பராக இல்லைங்க. ஸோ எப்போ திறப்பாங்க எப்போ மூடுவாங்க அப்படிலாம் தெரியாது. பட் வந்துட்டு உங்கள் க்ரில்லில் வந்துட்டு ஓப்பனில் இருக்கும், நீங்கள் அங்கே வந்துட்டு நம்ம திம்மராய சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ என்னென்னா பிளாஸ்டிக் கேரி பண்ணிட்டு வர்றது உங்களோட பொறுப்பு தான். நீங்கள் மறுபடியும் கீழே கொண்டு போகும்போது பிளாஸ்டிக்கையும் நீங்கள் உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. பாறை தென்படுறதோட அங்கங்கே பிளாஸ்டிக் தான் நிறைய தென்படுதுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே, அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு.